வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தயிர் வச்சு சூப்பரான நேபாளி சவுகானிங்கிற ஒரு ரெசிபி தாங்க. நம்ம ஊரில் இது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். க்ரீமியாக இருக்கட்டும் தயிர், அப்போ தான் நல்லாயிருக்கும், புளிப்பு இல்லாமல். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாட் மசாலா, நெக்ஸ்ட்டு இதில் சில்லி பவுட்ரு ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு. அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு குக்கரில் சால்ட்டு போட்டு வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோல் நீக்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி கொடுத்துக்கலாம். லைட்டாக வதக்கினா போதும். குடமிளகா ஒரு பாதி அளவுக்கு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போது தாளிப்பு கரண்டியில் ஸ்டவ் ஆன் பண்ணி இது கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சில்லி பவுடரும், கசூரி மேத்தியும் வதக்கி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பீட் பண்ணி வச்சுருக்கிறதுல உருளைக்கிழங்கையும் குடமிளகாவையும் சேர்த்துட்டு வதக்கினதை எடுத்து கொட்டிடலாம். அதில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று, அதையும் சேர்த்துப்போம். இது வதக்கக்கூடாது, பச்சையாக அப்படியே தான் சேர்க்கணும். இப்போது நம்ம அந்த ஆயிலில் போட்டிருக்கிற அந்த சில்லி, மஞ்சள் பொடியும், கசூரி மேத்தி, வேணும்னா நீங்கள் க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கலாம் வதக்கும் போது. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தயிர் புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பீட் பண்ணால் இந்த மாதிரி க்ரீமியாக கிடைக்கும். ஒயிட் ரைஸில் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்குமே ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள்.